தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அலுவலகம் மற்றும் நிறுவனங்கள் நடத்தப்பட்ட சோதனையில 13.7 கோடி ரூபாய் மட்டும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வீட்டு லாக்கர்ல ஒரு 75 லட்சம். என்னங்க கருணாநிதியோடு பயணித்தவருக்கு இந்த அளவு கூட இல்லைன்னா கெத்து இருக்காதா? விவரங்களை பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷமா பரந்தூருக்கு போகாம இன்னைக்கு மட்டும் பரந்தூருக்கு போயிருக்கீங்களா, என்ன அதிசயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். பேங்கைவியல் சம்பவம் நடந்து 2 வருஷம் ஆச்சு. 3ஆம் ஆண்டுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் அடிச்சிருக்காங்க. அந்த பேனர் எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுத்துட்டாங்க. ஆனால் இப்போது அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு இருப்பதால் அதனுடைய வாசகங்கள் தமிழக அரசுக்கு சிறப்பு செய்கின்ற அவர்களை பார்க்கலாம். 10 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் என்னுடைய தம்பி ஞானசேகர் என்று பாசமாக அழைத்தவுடன் அதனால் பிரச்சனை இன்னைக்கு தான் விஸ்வரூபம் எடுத்திருக்குது. சபாநாயகர் அப்பாவு பேசிய சர்ச்சை பேச்சு. நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஒரு சீட்டு கூட இல்லாத காங்கிரஸ் எப்படியாவது டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பை காட்டுகிறது. அதற்கு ஆந்திரா, கர்நாடகா பார்முலாவை கையில் எடுக்கிறதாம். விவரங்களை பார்க்கலாம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ்.